இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தயிர் 1 கப் எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணுனாலும் தயிர் திக்காக கடைஞ்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகாய் வற்றல் 2, சிறிதளவு இஞ்சி, பெரிய வெங்காயம் 1. இது நல்லா வதங்கட்டும். கறிவேப்பிலை 1 ரக்கு, ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டுன்னு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். வதங்கட்டுன்னு கடைஞ்சி வச்சுருக்கிற மோரை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடக்கூடாது. இப்போ சுவையான மோர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.